ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் ஒரு வீடியோ போடும்படியாக ஏவினார். ஸோ ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை நம்ம கேட்போம். இந்த நாளிலிருந்து பரிசுத்த வாரம் என்று சொல்லி பொதுவாக ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் பரிசுத்த வாரம், ஹோலி வீக் அப்படின்னு சொல்லி மீட்டிங்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே 3 நாள் மீட்டிங்ஸ் இருக்கும். தேர்ஸ்டே வந்து மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நைட்டு தான் ஆண்டவர் வந்து கடைசியாக வந்து லாஸ்ட் சப்பர் தங்கள் சீஷர்களோடு கூட எடுத்துக்கொள்வார். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து குட் ஃப்ரைடே இருக்குது. அப்புறம் சண்டே வித் ஈஸ்டர் சண்டே ஒரு ரெசரக்ஷன் சண்டே. ஸோ இந்த ஹோலி வீக்கில் நம்ம என்ன பண்ணலாம்? அது மாத்திரமல்ல, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வின் ஆவி நமக்கு வந்துடுது. சோர்வு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஒரு விதமான சோர்வு அவங்களுக்கு வந்துடும். வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் அது இன்னும் இருக்குது. எல்லாமே நல்லா நடக்கும்போது கூட சில நேரத்தில் ஒரு சோர்வு, அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சரீர ஏதோ ஒரு பலவீனங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஃபயராக அவங்களால இருக்க முடியாது. ஜெபிச்சிருப்பாங்க, நல்லா ஜெபிச்சவங்க தான், வேதம் வாசித்தவங்க தான், ஊழியத்தில் இருந்தவங்க தான். ஆனால் ஒரு சோர்வுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஜெபிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடன் நெருங்கக்கூடாதபடிக்கு அவங்க மாம்சம் வந்து மேற்கொண்டு விடும். அதான் மெயின் திங். ஸோ எப்பொழுதுமே நம்ம வந்து ஃபயராக இருக்க முடியும்? எப்பொழுதுமே ஹவு கேன் ஐ பி கனெக்டட் வித் காட் ஆல்வேஸ்? எப்பவுமே கர்த்தரோடு கூட நான் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க முடியுமா? லேவி ராகமத்தில் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் 24/7. ஓகே, சில நாட்கள் வந்து அக்செப்டட், சில நாட்களில் நம்ம பலிவீனம் வருது. நம்ம மாம்சத்தில் இந்த மாம்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் இருந்த சாப்பாடு வேற, இப்போ இருக்கிற சாப்பாடு வேற. அதனால் சோர்வு வந்துடும். சில நாட்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து தூக்கி எறிந்து விட்டு எந்நேரமும் நம்ம வந்து ஃபயராக, அக்கினியாக நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. அது மிக முக்கியமான காரியம், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நான் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், யூதாவில் புஸ்தகம் ஜூட் புக் ஆஃப் ஜூட், யூதா என்கிற புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் முன்னாடி அந்த வாசித்து பார்க்கும்போது 21ஆம் வசனத்தில் நினைக்கிறேன் வசனம் சொல்லுது, ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட் ஆல்வேஸ், ஆவியிலே எந்நேரமும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அது என்ன அர்த்தம்னா, அந்நிய பாஷையில் நாம் அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறவங்க பார்த்துருக்குறேன். ட்ரம்ஸ் அடிக்கும் போது மட்டும் பேசுவாங்க. சபையில் வர்ஷிப் பண்ணி நல்லா பாட்டு ஃபாஸ்ட்டாக பாடும்போது மட்டும் அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்த நேரத்தோடு கூட நம்ம நிறுத்திவிடக்கூடாது. எப்போ வேணால் பேசலாம். வீட்டில் இருக்கும்போது, வேறு ஏதாவது வேலை செஞ்சுருக்கும்போது பேசலாம். வீட்டில் நம்ம வந்து டிரைவிங்கில் இருக்கும்போது மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டு இருக்கலாம். வீட்டில் சும்மா இருக்கும்போது ரீபாலா ஷாந்தர கபாலா தூரி மீ கதூனா ஷாந்தர பாயா ஷாந்தர மக்காலா தூரி அந்தரபா, எந்த நேரமும் நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்நிய பாஷையில். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓகே இந்த வர்ஷிப் பண்ணும்போது தான் பேசணும், ட்ரம்ஸ் அடிக்கும் போது தான் பேசணும் கிடையாது. நேரமும் நம்ம அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கலாம். மினிமம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் அஃபெக்ட் யுவர் வாக் வித் காட். கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில் ஒரு 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 பலன் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃபிசிக்கலாக கூட ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரும், ஆவிக்குரிய ஒரு பலன் வரும், ஜெபிக்கணுன்ற ஒரு வாஞ்சை வரும், வேத வாசிக்கணுன்ற வாஞ்சை வரும், ஊழிய செய்யணுன்ற வரும், ஒரு உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த சோர்வின் ஆவி எப்படி உங்களை விட்டு விலகுதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பேசி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, நானும் அந்நிய பாஷையில் பேசணுப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். முதல்ல 1-2 வார்த்தைகள் வாயில் வரும். நீங்கள் ஆவியான விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் அது பேச ஆரம்பிப்பார். ஆவியானவர் பேசுவதற்கான கிருபை கொடுப்பார். அதிகமாக பேசுங்க. குறைந்தது 1 மணி நேரமாக ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கும் பொழுது எப்போவுமே வந்து உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும்.
அந்த சோர்வின் ஆவி உங்களை விட்டு விலகணும். இப்போ நீங்கள் சோர்வாக இருக்கீங்க, ஜெபிக்க சோர்வாக இருக்குது, வேதவாசிக்க சோர்வாக இருக்குது, ஆலயத்துக்கு போவதுக்கு சோர்வாக இருக்குது, ஊழியம் செய்வது எல்லாத்திலும் ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அபிஷேகத்தை நிறைய அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அந்த சோர்வின் ஆவி உங்களை விட்டு விலகும். ஸோ இந்த பரிசுத்த வாரத்தில் நம்ம செய்ய வேண்டியதுன்னா அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க. 1 மணி நேரம் பேசுகிறவங்க 2 மணி நேரம் பேசுங்க, 2 மணி நேரம் பேசுகிறவங்க 3 மணி நேரம் பேசுங்க. இந்த வாரம் முழுவதுமாய் இந்த ஒரு வாரம் ஆண்டவரே நான் என்னை முழுவதுமாய் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்கள் பாவ அறிக்கை செய்யுங்க. இது வரைக்கும் செய்து ஆண்டவரே காலையில் மன்னிங்க. பரிசுத்த வாரத்திலே வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரணும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் பொழுது கண்டிப்பா இட் வில் அஃபெக்ட் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். எல்லாவற்றிலும் வந்து ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும். மெயின் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். ஸோ இந்த ஒரு வாரம் அந்த ஹோலி வீக்ல அதிகமா வேதத்தை வாசிங்க, அதிகமா ஜெபிங்க, முக்கியமா அந்நிய பாஷையில அதிகமா நீங்க பேசி ஜெபிங்க. இந்த ஒரு வாரத்துல பெரிய ஒரு மாற்றம், a spiritual revival, a spiritual transformation will happen in your life. Speak in tongues much in this holy week. ஸோ இதான் இந்த நாளிலே நான் பேச வந்த ஒரு காரியம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்பதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you.